விஜய் நாங்களாம் திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களும் போனாரு, வச்சாரு. அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்தத அங்க கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே போல பாஜக கூட்டம் நிறைய வந்துருது, பிரச்சனையா இருந்தானே வர மாட்டேன்னு ஏங்க, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. எதுக்கு இருக்காங்க? போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேல நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்குங்க, மத்திய போலீஸை வாங்கிட்டு போலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்றேன். நான் அதுக்கே வரல. அவரை பத்தி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்களை பத்தி பேசணும், அப்புறம் நாங்க எதுக்கு பேசணும்? நீங்க இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் கேட்பீங்க. அது சொல்லுங்க. நான் இப்ப அதை விடுங்க. இப்ப நீங்க சரி, இது நீ இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் இதை பற்றி கேட்கிறேன். அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்ற கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமா கேட்பாங்க, ஒரு கட்சியில சேர்த்துக்கிற இவர் கட்சியில இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்தாரு. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். இவர் மட்டும் இல்ல, இவர் கூட பின்னால இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்க விடுறாரு. நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க, அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திகையாங்க, அவர் காட்டாத படமா இவர் புதுசா காமிக்க போறாரு? நீங்க அதெல்லாம் விடுங்க, மற்றது என்ன சொல்லுங்க. இத பத்தி சொல்றீங்களா? மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அறையில் அமர்ந்து அரசியல் செய்கிறார் விஜய் என்றும், விஜய் எங்களை விமர்சித்ததால் நாங்கள் விஜயை விமர்சித்தோம் என்று தெரிவித்தார். மேலும் ஓபிஎஸ் தன்னை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கேட்பதற்கு ஒரு முறை உள்ளது, ஊடக மூலம் அவர் பேசியிருக்க கூடாது என்று அவர் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்.